ஸோ பிரைமரி ரோல் என்னது சிஎஸ்க்கு மெயின்டைனிங் த ஸ்டாச்சுரரி புக்ஸ் ரெக்கார்ட்ஸ் அது எல்லாத்தையும். ஃபார் எக்ஸாம்பிள் சார்ஜஸ் நீங்கள் எதனாச்சும் கிரியேட் பண்ணுறீங்கன்னா அந்த சார்ஜஸ் வந்து கரெக்டாக ஃபைல் மீன் சார்ஜஸ் ப்ராப்பராக ஃபைல் பண்ணணும் அப்படின்றத என்ஷூர் பண்ணுறது யாரு? சிஎஸ் தான் ஹேஸ் டு என்ஷூர் தட். கிளியர்? தென் கம்பெனிஸ் மேண்டேட்டரி ரெக்வயர்ட் டு அப்பாயிண்ட் ஹோல் டைம் கம்பெனி செக்ரட்டரி. லிஸ்டட் கம்பெனிக்கு, அன்லிஸ்டட் பப்ளிக் கம்பெனி, அதுக்கப்புறம் வந்து பிரைவேட் கம்பெனி, இது எல்லாத்துக்கும் 10 crore ஆர் மோர். எது பெய்ட் அப் ஷேர் கேபிட்டல் 10 crore ஆர் மோர். பக்கா? அப்படி இருந்ததுன்னா தென் ஆப்வியஸ்லி யூ ஹாவ் டு பி அப்பாயிண்ட் அஸ் கம்பெனி செக்ரட்டரி. தென் லிசன் கேர்ஃபுல்லி. அப்போ ஆல்மோஸ்ட் எல்லா கம்பெனிஸ்லையுமே மீனிங் பெரிய கம்பெனிஸ் எல்லாத்துலேயுமே வந்து சிஎஸ்க்குன்னு ஒரு ரெக்குவயர்மெண்ட் இருக்குது. அது யார் மட்டும் தான் அப்பாயிண்ட் பண்ண முடியும்னா ஒன்லி சிஎஸ் மட்டும் தான் அதில் இருக்க முடியும். புரியுதா? ஸோ தென் ஜஸ்ட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் த இம்பார்ட்டன்ஸ். உங்களோட சிஎஸ் மொத்தமே 70,000 பேர் தான் இருக்காங்க. ஒன்லி 70,000 சிஎஸ் தான் இருக்கீங்களே நீங்க. புரியுதா? ஸோ அப்போ அதில் ஒன்ஸ் யூ குவாலிஃபை தென் மேண்டேட்டரி நீங்கள் வந்து என்னதான் உங்களை அப்பாயிண்ட் பண்ணியே ஆகணும் ஆஸ் பர் திஸ் ப்ரொவிஷன். ஸோ இப்போ ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் ஆல்வேஸ் அபண்டன்ஸ். ஆனால் இட் இஸ் ஆல்வேஸ் அபண்டன்ஸ். கிளியர்? குட். நவ் ஸோ இப்போ ஏரியாஸ் வேர் கம்பெனி செக்ரட்டரி ரெண்டர் சர்வீசஸ். இது இம்பார்ட்டன்ட் சார். நீங்கள் எஸ்பெஷலி உங்களோட இது கொடுத்துருக்கிறதுனால கார்பரேட் கவர்னன்ஸ் சர்வீஸ், அட்வைசிங் குட் கார்பரேட் கவர்னன்ஸ், கம்ப்ளைன்ஸு. ஸோ என்னென்ன கம்ப்ளைண்ட்ஸ்லாம் பண்ணணுன்றது யாருக்கு மட்டும் தான் தெரியும்? சிஎஸ்க்கு மட்டும் தான் தெரியும். கிளியர்? பிகாஸ் இன் இந்தியா நோ அதர் கோர்ஸ் இஸ் டீலிங் திஸ் மச் இன் டீட்டெயில். உங்களுக்கு காம்படிஷனே யாரா இருக்க போறாங்கன்னா ஒன்லி லாயர்ஸ் தான் இருக்க போறாங்க. ஓகேவா? ஸோ சிஎஸ்க்கு காம்படிஷன் யாருன்னா லாயர்ஸ் தான். அதை விட்டால் சம்டைம்ஸ் இந்த சிஏ பசங்க வந்துடுவானுங்க. கிளியர்? பட் இன் ஜென்ரலி பிகாஸ் நீங்கள் கம்பெனி அப்படின்ற ஒரு ஸ்பெசிஃபிக்கான எலிமெண்ட்டை தான் எடுத்து படிக்கிறீங்க. ஸோ அப்படி இருக்கும்பொழுது தேர் எக்ஸ்பெக்டிங் எக்ஸ்பர்டைஸ் நாலேஜ் ஃப்ரம் யூ. பிகாம்ல படிக்கிற மாதிரி படிச்சுட்டுலாம் போயிட்டு உட்கார முடியாது. கிளியர்? அஃப்கோர்ஸ் எக்ஸாமே ஃபர்ஸ்ட் கிளியர் பண்ண முடியாது நீங்கள் பிகாம் படிக்கிற மாதிரிலாம் படிச்சிங்கன்னா. அண்ட் பிகாம்ல நீங்கள் இதெல்லாம் படிச்சிருப்பீங்க, படிக்காமலாம் இருந்திருக்க மாட்டீங்க. தி சேம் டாபிக்ஸ் யூட் ஹவ் பீன் தாட் இன் யுவர் பிகாம் இட் செல்ஃப். யூட் ஹவ் ஸ்டடிட், யூட் ஹவ் காட் ஈவன் 60-70 மார்க்ஸ் ஆல்சோ. பட் ஒரு செக்ஷன் நம்பரா ஞாபகம் வச்சுட்டு இருப்பீங்கன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஒரே ஒரு செக்ஷன் நம்பரா தெரியும்ட்டு வாய்ப்பில்லை. இங்க இப்போ எத்தனை செக்ஷன் நம்பர் ஞாபகம் வருது? 139 ஞாபகம் வருது, 179 ஞாபகம் வருது, 164 ஞாபகம் வருது, 96 ஞாபகம் வருது, 100 ஞாபகம் வருது. டக் 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 கனெக்ட் ஆகுது. ஸோ கார்பரேட் செக்ரட்டரியல் சர்வீசஸ் வேற என்ன பண்ணலாம்? ஃபார் எக்ஸாம்பிள் கம்பெனி ஃபார்ம் பண்றாங்க அப்படின்னா யூ கேன் கிவ் அட்வைஸ் டு தெம். ஸோ கம்பெனி ஃபார்மேஷன் பண்ணி கொடுக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் ஃபைலிங் ஆஃப் ரெஜிஸ்டர் டாக்குமெண்ட்ஸ் ஃபைல் பண்ணி கொடுக்கறது, செக்ரட்டரி ரெக்கார்ட்ஸை மெயின்டைன் பண்ணிக்கோங்க. தென் அரேஞ்ச் போர்ட் ஆஃப் மினிட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. தென் ஆல் ஒர்க் ரிலேட்டட் டு ஷேர்ஸ் அண்ட் டிரான்ஸ்மிஷன். இதில் தான் சிஎஸோட சர்வீசஸ். சரியா? அப்போ நீங்கள் என்னென்ன சர்வீஸ் எல்லாம் கொடுக்கலாம்னா கார்பரேட் கவர்னன்ஸ் சர்வீஸ். கார்பரேட் கவர்னன்ஸ் சர்வீஸ்னா என்ன சார்? இந்த கம்ப்ளைண்ட்ஸ்லாம் நீங்கள் ஃபார்ம் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்பிஐ வந்து புதுசாக இந்த கம்ப்ளைண்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற விஷயத்தெல்லாம் யார் தான் இன்டிமேட் பண்ணணும் கம்பெனிக்கு? யார் தான் அட்வைஸ் பண்ணணும் கம்பெனிக்கு? கம்பெனி செக்ரட்டரி தான் அட்வைஸ் பண்ணணும். கிளியர்? அதே மாதிரி கம்பெனி கார்பரேட் செக்ரட்டரியல் சர்வீசஸ், கம்பெனி ஃபார்ம் பண்ணுறது, இன்கார்பரேஷன் பண்ணுறது, புக்ஸ் மெயின்டைன் பண்ணுறது, தென் போர்டு மினிட்ஸ் அரேஞ்ச் பண்ணுறது, இது எல்லாமே ஹூ ஹாஸ் டு டூ? யூ ஹாவ் டு டூ. செக்ரட்டரியல் கம்ப்ளைன்ஸ் ஆடிட் சர்டிஃபிகேஷன் சர்வீஸ். இதுதான் உங்களோட பவரே இதில் தான் அடங்கி இருக்குது. உங்களோட பவரே இதில் தான் அடங்கி இருக்குது. இந்த செக்ரட்டரி ஆடிட்ல தான் மொத்த பவரே அடங்கி இருக்குது. புரியுதா? ஏன்னா இது இந்தியாவிலே யார் மட்டும் தான் பண்ண முடியும்? 70,000 பேர் இருக்கிறாங்க இல்லையா சிஎஸ், அவங்களால மட்டும் தான் பண்ண முடியும். அதுலயே ப்ராக்டிசிங் சிஎஸ் எவ்வளோன்றது வந்து தெரியல, ரொம்ப கம்மின்னு நினைக்கிறேன். கிளியர்? ஸோ செக்ரட்டரியல் ஆடிட் கேன் பி டன் ஒன்லி பை சிஎஸ். அந்த ப்ரொபோர்ஷன் வந்து ரொம்ப அதிகம். நம்பர் ஆஃப் கம்பெனிஸ் இருக்கிறதுக்கும் நம்பர் ஆஃப் சிஎஸ் இருக்கிறதும் ரொம்ப அதிகம். சிஎஸ் ரொம்ப கம்மியா இருக்காங்க. கிளியர்? ஏன்னா எல்லாரும் நோ ஒன் இஸ் இன்ட்ரெஸ்ட் பிகாஸ் இந்த செக்ரட்டரியல் ஆடிட் யார் மட்டும் தான் பண்ண முடியும்? ஹூ கேன் டூ செக்ரட்டரியல் ஆடிட்? கரெக்டாக சொல்லுங்க பார்க்கலாம். லிசன் ஆன்சர் பண்றதுக்கு முன்னாடி ஐ நீட் ஃபுல் ஆன்சர், நாட் கரெக்ட் ஆன்சர். குவிக். I need full answer, not correct answer. Sir, who can do simple question. Who can do secretarial audit? அவ்வளவுதான் கொஸ்டின். மைக் ஆன் பண்ணி சொல்லுங்க. CS qualified CS. இதுதான் இப்பதான் சொன்னேன் நான். I need full answer, not correct answer சொன்னேன். Or else I need full answer and correct answer.
நான் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் இந்த பாயிண்ட்டை. Company secretary in practice. Exactly. CS having COP only can do secretary audit. ஜிபிகா வந்து முடிச்சுட்டு அம்பானி வந்து கூப்பிட்டாருன்னு போயிட்டாங்களா ரிலையன்ஸ் கம்பெனில. தென் ஜிபிகா வந்து செக்ரட்டரி ஆடிட் பண்ண முடியுமானா பண்ண முடியாது. கிளியரா? செக்ரட்டரி ஆடிட் கேன் பி டன் ஒன்லி பை சிஎஸ். நாட் ஒன்லி தட், சிஎஸ் ஹேவிங் சிஓபி. சிஓபினா சர்டிஃபிகேட் ஆஃப் ப்ராக்டிஸ் சார். புரியுதா? அப்போ யூ ஹேவ் டூ ஆப்ஷன்ஸ். ஹவு மெனி ஆப்ஷன்ஸ் யூ ஹேவ்? Two options. Either you can choose employment or else you can go for secretary audit. I mean, you can practice. And just for 1 minute, I will explain you how this practice would work in so that you can have some idea. ஆல்ரெடி நான் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறது. நீங்கள் இப்போ ஆஃபீஸ் போட்டு உட்காந்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், குவாலிஃபைடு சிஎஸ் ஆகிட்டீங்க, எனக்கு இந்த வேலைக்கு போகிறதுலாம் பிடிக்கல, அவன் என்ன சொல்கிறது நானே கேட்குறது அப்படின்ற ஆட்டிடியூட் இருந்ததுன்னா, ஆர் எல்ஸ் யூ ஹாவ் பேஷன் இன் ஃபைண்டிங் சம்திங் நியூ. நான் வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கணும், ஐ வில் பில்ட் மை ஓன் பிஸ்னஸ், ஐ வில் பில்ட் மை ஓன் எம்பையர் அப்படின்ற மாதிரியான ஆண்டர்பிரினர் ட்ரீம் இருந்ததுன்னா, யூ கேன் ஓப்பன் த ஆஃபீஸ். ஹவு யூ கேன் டெவலப் த ஆஃபீஸ் அப்படின்னா, ட்ரை டு டை அப் வித் சிஏ ஆஃபீஸ். ஸோ சிஏ ஆஃபீஸில் வந்து என்ன பண்ணால் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வரும். ஸோ எவ்ரி சிஏ ஆஃபீஸ் வில் ஹாவ் டை அப் வித் த சிஎஸ். எல்லா சிஏ ஜென்ரலாக கொஞ்சம் பெரிய சிஏ ஃபார்ம்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, தே வில் ஹாவ் டை அப் வித் சிஎஸ். இந்த கம்ப்ளைண்ட்ஸ் லெட்டர் ஒர்க்கு டவுட்ஸ் எதுனா இருந்துச்சுன்னா சிஎஸ் கிட்ட தான் ஃபோன் பண்ணி கேட்டுப்பாங்க. அவங்களுக்கு இந்த சார்ஜ்லி ஒரு ஃபோன் காலுக்கு பர் மினிட்டுக்கு இவ்வளோ அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி இவங்க வந்து புக் பண்ணுவாங்க, சிஎஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணுவாங்க, மந்த்லி பேமெண்ட் போயிடும். புரியுது? அப்போ அறிவுக்கு அமௌண்ட். ஜஸ்ட் உட்காந்துருந்து இஃப் ஷேரிங் யுவர் நாலேஜ் அண்ட் எக்ஸ்பர்டைஸ் வில் கெட் மணி. கேட்கறதுக்கு ஈஸியாக இருக்கும், பட் இன் ரியாலிட்டி இட்ஸ் நாட் அ ஈஸி ப்ராசஸ். தப்பாக சொன்னீங்கன்னா அப்புறம் அத்த கால் உங்களுக்கு வராது. அதுலேயுமே பாயிண்ட் இருக்கு. ஸோ அதனால தான் இப்போ படிக்கும் பொழுதே ஒழுங்காக படிச்சிருங்க. பிகாஸ் இது நீங்கள் படிக்கிறது ஒவ்வொன்றுமே இட்ஸ் லைஃப். இட்ஸ் நாட் சும்மா ஜஸ்ட் லைக் தட் கிடையாது. ஆஸ் ஃபார் அஸ் அட்லீஸ்ட் திஸ் company act is concerned, company in the paper is concerned, as far as this paper is concerned, ஒவ்வொரு ப்ரொவிஷனுக்கும் you can make money by each and every provisions. Clear? ஸோ நீங்கள் இந்த ப்ரொவிஷனாக பார்க்காதீங்க, ட்ரை டு see it as காந்தி தாத்தா. அப்போ இன்ட்ரெஸ்ட் வரும் உங்களுக்கு படிக்கிறதுக்கு. ப்ரொவிஷனாக பார்த்தா தான் போர் அடிக்கும். காந்தி தாத்தாவை பாருங்க, you'll get interested. ஸோ கம்பெனி எப்பப்பெல்லாம் கம்பெனிஸ் படிக்கிறீங்களோ, கம்பெனியில் சப்ஜெக்ட் படிக்கிறீங்களோ, தென் இதை வெறும் பேப்பரை பார்க்காதீங்க, காந்தி தாவோட பேப்பரை பாருங்க. பிகாஸ் அதுக்கு தானே படிக்கிறது. இன்டர்னல் ஆடிட். ஸோ செக்ரட்டரி ஆடிட் என்னென்ன பண்ணலாம்? கம்ப்ளைன்ஸ் ஆடிட், செக்ரட்டரி ஆடிட், இன்டர்னல் ஆடிட், சைனிங் ஆஃப் ஆனுவல் ரிட்டர்ன், அதர் டிக்ளரேஷன், அட்டஸ்டேஷன் ஃபங்க்ஷன்ஸ் பண்ணலாம். இதெல்லாம் தான் யூ கேன் டூ. கிளியர்? தென் கார்பரேட் லாஸ் அட்வைசரி சர்வீசஸ். சார் இது இம்பார்ட்டன்ட், இட் இஸ் வெரி வெரி யூஸ்ஃபுல் டு யூ. இப்போத்துலேருந்தே ட்ரை டு சர்ச் ஃபார் திஸ். இப்போ இல்லை, எக்ஸாம்லாம் முடிஞ்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை டு எக்ஸ்ப்ளோர் இட். சும்மா வந்து ஏதோ ஒன்று கிடைக்குது, ஏதோ ஒன்று போகிறேன், அந்த மாதிரிலாம் அந்த தாட் ப்ராசஸ்லாம் இருந்தால் இப்போயே கழட்டி வச்சிருங்க. ட்ரை டு எய்ம் சம்திங் பிக், பிகாஸ் யூ ஆர் ஸ்டடிங் ஸோ மச். ஸோ ட்ரை டு அப்ளை தோஸ் நாலேஜ் இன் சம் குட் பிளேசஸ். அப்போ அட்வைசிங் கம்பெனிஸ் இன் கம்ப்ளைன்ஸ் வித் எது எதுலாம்? சிபி ஆக்டுக்கு நீங்கள் அட்வைசரி கொடுக்கலாம், ஃபெமா ஆக்ட் கொடுக்கலாம், கன்சூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், டெபாசிட்டரிஸ் ஆக்ட், இந்த மாதிரி இவ்வளோ ஆக்ட் இருக்குது. இது எல்லாத்துக்குமே யூ கேன் கிவ் அட்வைசரி சர்வீசஸ் டு த கம்பெனி. ஒரு பெரிய கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நான் சொல்றது ஒரு பிரம்மாண்டமான கம்பெனி, ஈஸியா ஒரு 500 to 1000 லாஸ் வில் பி அப்ளிகபிள் சார். உங்களுக்கு 1000 ஆக்ட், 500ல இருந்து 1000 ஆக்ட் அப்ளிகபிள் ஆகும் உங்களுக்கு. புரியுதா? யூ ஹாவ் டு அட்வைஸ் தெம். ஒவ்வொரு ஆக்டுமே காசு தான் சார், ஒவ்வொரு ஆக்டுமே காசு தான். கிளியர்? ஒவ்வொரு ஆக்டும் நீங்க எக்ஸ்பர்டைஸ் ஆனீங்கன்னா யூ கேன் மேக் மணி. திங்க் ஃப்ரம் தட் பெர்ஸ்பெக்டிவ். இந்த ஒவ்வொரு ஆக்டுமே நீங்க வெறும் எக்ஸாமுக்கு டப்பா அடிச்சு எழுதுறதுனா டப்பா அடிச்சு எழுதுறதோட போயிடும். ஜஸ்ட் எக்ஸாம்ல முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன, இந்த பாயிண்ட் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. சரியா? இந்த பாயிண்ட், இந்த இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. எக்ஸாம் முடிச்சுட்டு இந்த ஒவ்வொரு விஷயத்திலும் ஸ்பெஷலைஸ் ஆனா வாட் ஆர் த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க. எஸ்பெஷலி இந்த ஃபெமாலாம் இருக்குல்ல, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட்லாம், இதெல்லாம் இஃப் யூ கெட் எக்ஸ்பர்டைஸ் தென் சூப்பர். நாட் ஒன்லி திஸ், எல்லாத்துலேயுமே. பிகாஸ் இதெல்லாம் நீஷ் ஏரியாஸ். எஃப்எம்ஆல நிறைய டவுட் வரும், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட்ல நிறைய டவுட்ஸ் வரும். ஐ திங்க் உங்களுக்கு இருக்குதானே, ஃபெமா படிச்சிட்டீங்களா? இருக்குதானே உங்க சிலபஸ்ல? ஏதாவது ஒரு பேப்பர்ல வரும். எஸ் இருக்கு சார்.
செகண்ட் குரூப்ல அது எலாபரேட்டா இருக்கும். செகண்ட் குரூப் குட் குட் படிக்கும்போது நல்லா படிங்க. Then representation services. So you can give representation services. National NCLT க்கு முன்னாடி you can appear. Then Competition Commission of India. Competition Commission of India என்னன்னு தெரியும்ல? So அதுக்கு முன்னாடி you can appear. Then Securities Appellate Tribunal, Register of Companies, Labor Courts, Consumer Forums, Tax Authorities, Quasi Judicial Bodies. இது எல்லாத்துக்கு முன்னாடி you can appear. Arbitration and Conciliation Services. You can give arbitration services also. Arbitration it's kind of not a judge அந்த மாதிரி related to that. You can do that also. மத்தியஸ்தம் பண்ணி வைக்கிறதுன்னு that is called arbitration. Then financial market services, public issue, listing, security management, advisory, consultant in issue of shares and other securities. ஒரு கம்பெனி ஐபிஓ போகுதுன்னா what are all the aspects they have to take care? அது யாரு தான் சொல்லுவாங்க? சிஎஸ் தான் சொல்லுவாங்க. ஒரு கம்பெனி ஐபிஓக்கு போகுது, இனிஷியல் பப்ளிக் ஆஃபருக்கு போறாங்க அப்படின்னா then you can give advisory services to them. Clear? Then drafting of prospectus draft பண்றது you can do. ஓகேவா? டிராஃப்டிங் ஒரு பேப்பரே இருக்குதானே உங்களுக்கு. லோன் டாக்குமெண்டேஷன், ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் சார்ஜஸ் சொன்னோம் இல்லையா, ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் சார்ஜஸ் யூ கேன் டூ தட். தென் லிஸ்டிங் டீலிஸ்டிங் பண்ணும்பொழுது, ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட் பண்ணும்பொழுது, பைபேக்கு, ரைசிங் ஆஃப் ஃபண்ட்ஸு, இது எல்லாத்துக்கும் சார் ரைசிங் ஆஃப் ஃபண்ட்ஸ் இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் நீங்கள் ஃபெமாவை கம்பைல் பண்ணியிருக்கணும் சார். அதேமாதிரி பைபேக் பண்ணுறீங்கன்னா தேர் ஆர் கண்டிஷன்ஸ், ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் பைபேக் பண்ண முடியாது, அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுறத யூ ஹவ் டு இன்ஷூர். தென் டேக் ஓவர் கோட் அண்ட் இன்சைடர் ட்ரேடிங். டேக் ஓவர் கோட் இன்சைடர் ட்ரேடிங்ன்றது என்னன்னா தெர் இஸ் ஒன் ஸ்பெசிஃபிக் திங். இப்பெல்லாம் எதுலாம் ட்ரேடிங் இன்சைடர் ட்ரேடிங்காக ஆகும், அந்த இன்ஃபர்மேஷன் அந்த டீட்டெயில்ஸ்லாம் டவுட்லாம் கம்பெனிக்கு இருந்தால் யூ ஹவ் டு டெல், யூ ஹவ் டு அட்வைஸ் தெம். இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, இந்த மாதிரிலாம் நீங்கள் மணி லாண்ட்ரிங்கோ இல்லை வேற ஏதாச்சும் பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா யூ வில் பி காட் அப்படின்ற காஷன்லாம் யூ ஹவ் டு கிவ். கிளியர்? சரி, ஒரு நார்மல் டேரக்டருக்கு அதெல்லாம் தெரியாது. இவர் பார்ட்னர் இஷ்டத்துக்கு ஷேர் வாங்குவார், அவர் ஒய்ஃப் பேரில் ஷேர் வாங்கி வைப்பார், அவருக்கு இந்த யூபிஎஸ்ஏ அதெல்லாம் என்னன்னு தெரியாது. யூ ஹவ் டு அட்வைஸ் தெம், யூ ஹவ் டு எஜுகேட் தெம். கிளியர்? அண்ட் யூ டோன்ட் பிலீவ் இந்த ஸ்டார்ட் அப்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, இந்த ஸ்டார்ட் அப்லாம் என்னன்னா கண்டமேனிக்கு அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்ல காசு வந்துடும். ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்லாம் இருக்குல்ல, அவங்க என்னன்னா தேர் ஆர் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அக்செப்டிங் டெபாசிட்ஸ்க்கு, தேர் ஆர் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். டெபாசிட் சாப்டர் படிக்கும்போது உங்களுக்கு தெரியும். கிளியரா? சும்மா ஜஸ்ட் லைக் தட் யூ கேனாட் அக்செப்ட் மணி. அதுக்கு தேர் ஆர் சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். அது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் என்னன்னே தெரியாம இவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்குன்னு வாங்கிடுவாங்க. அது மாதிரி தே ஹவ் டு கெட் அப்ரூவல். அதெல்லாம் உங்களுக்கு தெரியவே தெரியாது ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கிறவங்களுக்குலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டார்ட் அப் ஐஐடியில இருந்து ஒருத்தர் ஆரம்பிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு என்ன கம்ப்ளைண்ட் தெரியும்? தே வில் கம் அண்ட் அப்ரோச் யூ ஒன்லி. யூ ஹாவ் டு அசிஸ்ட் தெம் ஃப்ரம் ஸ்டார்டிங் டு எண்ட், ஸ்கிராச்ல இருந்து யூ ஹவ் டு அசிஸ்ட் தெம். புரியுது? that level of potential you have, that level of opportunities you are going to get. படிக்கும்போது இன்ட்ரெஸ்டோட இன்டென்ட்டோட படிங்க. Then securities compliance and certification services. See, these are all services, sir. Okay, financial accounting service, finance-லயும் பண்ணலாம். audit நீங்க வந்து audit committee secretary-ஆ இருக்கலாம். ஓகேவா? Then working capital management, liquidity liability, liquidity management, loan syndication, budgetary controls, இது எல்லாத்துலயும் you can play a role. Then taxation service. Obviously you are studying what? Obviously you are studying income tax, GST அப்படின்னு ஒரு பேப்பர் படிக்க போறீங்க. ஐ ஹோப் அது ஆல்ரெடி படிச்சவங்க நல்லா படிச்சிருப்பீங்க நம்புறேன். உங்க சார் நல்லா எடுத்திருப்பாங்கன்னு நம்புறேன். அவர் படிக்க போறீங்க அப்படின்னா நல்லா படிங்க. ஓகேவா? தென் advisory services to tax management, tax planning you can give. Preparing various tax compliances, representing companies before the tax authorities. For example, CBDT முன்னாடி you can appear for cases. International trade and WTO services. Advising on all matters related to IPR, intellectual property rights இருக்குல்ல, intellectual property rights you can advise them. International commercial arbitration. எக்ஸாம் முடிச்சுட்டு இந்த ஒரு சாப்டரை மட்டும் கூகுளில் சர்ச் பண்ணுங்க, என்னென்னலாம் இருக்குதுன்னு ஒரு நோட்ல எழுதுங்க. அப்போ தெரியும் உங்களோட பொட்டன்ஷியல் என்னன்றது, என்னெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குதுன்றது. தென் மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ், ஜென்ரல் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட், பிஸ்னஸ் பாலிசி ஃபார்முலேஷன். சார் ஐம் ஸ்கிம்மிங் சார், பிகாஸ் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஆன் யுவர் ஓன். அண்ட் அது பேஸ் என்ன கொடுக்கணுமோ அதை நான் கொடுத்துட்டேன். ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்ல யூ கேன் ஹெல்ப். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் சைபர் லாஸ்லாம் இருக்குது இல்லை, சைபர் லாஸ்லாம் யூ ஹேவ் டு கம்ப்ளை. எக்ஸாம்பிள் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் 2000 இருக்குது இல்லையா, ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் படி கம்பெனி வந்து இருக்கா இல்லையான்றது யூ ஹேவ் டு இன்ஷூர். தென் கன்ஸ்டியூட்டிங் போர்ட் மீட்டிங் ஆஸ் பர் தட் இஸ் ஒரு போர்ட் மீட்டிங் கண்டக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது யாரும் டேம்பர் பண்ணாத மாதிரி சிஸ்டம்ஸ் ப்ராப்பராக இருக்குதா, அந்த லால ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்டில் சொல்லியிருக்கிறபடி எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களா,
சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் எதனாச்சும் இருந்தால் அதை எப்படி நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணுது கம்பெனி. ஃபார் எக்ஸாம்பிள் ஐ கிவ் யூ திஸ் எக்ஸாம்பிள், ஓகேவா? லிசன் கேர்ஃபுல்லி. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கு ஒரு பேஸ் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன், அதை வச்சு யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் குக்கீஸ்லாம் வருது இல்லை? குக்கீஸ்லாம் என்னது சார்? டீ பிஸ்கெட்டுக்கு சாப்பிடுவீங்க சார், The allow cookies option காட்டுங்க அதான். அந்த குக்கீஸ் தான். நீங்க ஒரு Okay. போறீங்க அப்படின்னா they will ask for cookies, மீனிங் நீங்க உங்களோட டேட்டாவை நாங்க எடுத்துக்கிறதுக்கு அலோவ் பண்றீங்களான்றது தான் குக்கீஸ். சரியா? ஸோ சப்போஸ் அந்த குக்கீஸ்க்கான பாலிசிஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குக்கீஸ்க்கான பாலிசிஸ் வந்து எப்படி இருக்கணும்ன்றத இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் 2000 சொல்லியிருக்காங்க. அந்த குக்கீஸ்லாம் அதுபடி தான் இருக்குதா அப்படின்றத யூ ஹேவ் டு இன்ஷூர். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு கம்பெனில வந்து ஐடி கம்பெனில ஒர்க் பண்றீங்க, அவங்க வந்து கஸ்டமரோட, ஃபார் எக்ஸாம்பிள் ஜொமேட்டோ ஸ்விக்கி இருக்குல்ல, அங்க ஒர்க் பண்றீங்க நீங்க. ஜொமேட்டோ ஸ்விக்கியில் ஒர்க் பண்றீங்கன்னா டாப் மேனேஜ்மெண்ட்ல ஒர்க் பண்றீங்க நீங்க. சரியா? தட் வே ஐம் சேயிங். ஜொமேட்டோ ஸ்விக்கியில் டாப் மேனேஜ்மெண்ட்ல ஒர்க் பண்றீங்கன்னா ஜொமேட்டோ அண்ட் ஸ்விக்கி என்ன பண்றாங்க, தே ஆர் கலெக்டிங் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் த கஸ்டமர்ஸ். ஓகேவா? அதை வந்து சி தட் தோஸ் ஆர் சென்சிட்டிவ், சம் இன்ஃபர்மேஷன் சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன். கம்பெனி வந்து அதை வந்து மற்ற கம்பெனிக்கு வித்துடக்கூடாது. மார்க் மாமாவுக்கு விற்கிறது, தட் இஸ் மார்க் ஜக்கம்பர்க்கு விற்கிறது, அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. That who has to ensure? You have to ensure, because it is specifically told in the Information Technologies Act 2000. அதுல தான் இந்த பாயிண்ட்ஸ் புரியுது? So company secretary has a KMP. Obviously we have studied already that important role இருக்குது எல்லா கார்பரேட்லயும், வெதர் இட் இஸ் பிரைவேட் பப்ளிக்லயும். உங்களுக்கான ஒரு காலடி தடம் பதிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வலுவாக தான் இருக்குது, அதுதான் சொல்ல வராங்க. செக்ஷன் 8 கம்பெனி, எந்த கம்பெனின்னு சரி, கவர்மெண்ட் கம்பெனி, செக்ஷன் 8 கம்பெனி, பப்ளிக் கம்பெனி, பிரைவேட் கம்பெனி, எல்லாத்துலேயும் கம்பெனி செக்ரட்டரி வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ரோல் வந்து விளையாடுறாங்க, ப்ளே பண்ணுறாங்க. ஓகேவா? திஸ் ஜென்ரல் பாயிண்ட்டு. அவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்களாம், பிரிட்ஜெலாம் கட்டுறாங்களாம். என்ன பண்ணுறாங்களாம்? தே ஆர் கன்ஸ்ட்ரக்டிங் பிரிட்ஜ் அண்ட் ஆல். என்ன பிரிட்ஜு? கம்பெனி செக்ரட்டரி பிரிட்ஜ் ஃபார் இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன். யாருக்கும் போர்டுக்கும் மேனேஜ்மெண்ட்டுக்கும் பிரிட்ஜாவால செயல்படுறாங்களாம். சரியா? இங்கே சொல்கிறது அங்கே, அங்கே சொல்கிறது இங்கே. So that and all you are doing. Then to fulfill this role, company secretary needs to fully aware of powers, rights and duties, obligation of entire business portfolio. அப்போ அந்த பிசினஸ் பத்தின பிசினஸ் நாலேஜ் இருக்கணும், அதுதான் இங்க சொல்ல வராங்க. All these are general point. I don't want to repeat it again. And this definition also I don't want to repeat it again. You just study on your own. இந்த பாயிண்ட் என்னது? கம்பெனி செக்ரட்டரி கம்பெனி செக்ரட்டரி. இதுதான் சார். லிசன் இந்த பாயிண்ட் லிசன் கேர்ஃபுல்லி. வீடியோ ஆன் பண்ணிக்கோங்க. எஸ். So under Regulation 6 of SEBI LODR, a listed company is required to appoint a qualified company secretary as compliance officer. யாரு? லிஸ்டட் கம்பெனி கண்டிப்பா கம்ப்ளைன்ஸ் ஆஃபீஸர் அப்படின்ற ஒருத்தரை அப்பாயிண்ட் பண்ணியே ஆகணும். அது யாரா தான் இருக்கணும்? சிஎஸ்ஆ தான் இருக்கணும். The compliance officer of the company is responsible for ensuring conformity with the regulatory provisions applicable to the listed entity in letter and spirit. Clear? So now Girish has been appointed as what? Compliance officer only. So his post is compliance officer. So நீங்க படிக்கிறது already has been applied by in the real life also. Clear? And next, coordination with the reports, போர்டுக்கு வந்து இன்டிமேட் பண்றது, அது எல்லாத்தையும். Of course he is not working in a listed entity, but it will be going for listing soon. இது ரெக்கார்டிங் வரல சொல்லிட்டேன். சரி, ஓகே. Ignore that. Ensuring that the correct procedures have been followed that would result in correctness, authenticity and comprehensive. Party information. என்னது? UPSI. Insider, sir. Insider. You are insider. Agree. But நான் அந்த கம்பெனி பேரை சொல்லல. நான் சொன்னது வந்து மாப்பிள்ளை இவர் தான், ஆனா இவர் போட்டிருக்க சட்டையை பத்தி நான் பேச மாட்டேன். அதுதான் நான் சொன்னேன். So ensuring the correct procedures have been followed and the authenticity line you have to ensure that. Then monitoring email address, என்னாச்சும் grievance என்னாச்சும் வந்ததுன்னா you have to you are the one who is responsible for that and all. Then company secretary as a part of senior management. LODR என்ன சொல்லுதுன்னா, senior management shall mean officer person listed who are member its core management team. So company secretary நீங்க என்ன பண்ணலாம், core management teamல இருக்கலாம். Clear? So as a CSC you can be a part of core management teamல, top authorityல இருக்கலாம்.
அண்ட் இது நம்ம ஆல்ரெடி சொன்னது. இந்த பாயிண்ட் தான் வந்து உங்களுக்கு லைக் தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்க சிஎஸ்குள்ள வந்ததுக்கான காரணம் இந்த பாயிண்ட் தான். According to the role of company secretary in various segments is performed in different capacities. Broadly, company secretary is having the opportunity in the following two domains. One on the employment, இன்னொன்று வந்து practice. Clear? What makes in the CA, CMA, CS what makes them special from others na in the second point na sir. The second point is make them very special because of this. Another, you have the option to practice. You have the option to practice. மீதி எல்லா கோர்ஸுமே இன் ஜென்ரலா எல்லா கோர்ஸுமே வந்து will give you employment only broadly, but here these professional courses only will give you an opportunity to practice also. Clear? CMA கூட practice பண்ணலாம். CMA CMA practice CMA இருக்காங்களே. ஓகே. பட் ஒன்லி திங் உங்களுக்கு ஹெவி காம்படிஷன் இந்த சிஏ பசங்க தான், அது ஒரு பிரச்சனை. இப்ப டிடிசி வருது இல்ல, டைரக்ட் டாக்ஸ் கோட், அவேர் நினைக்கிறேன் இந்த இதுல நியூஸ்ல டைரக்ட் டாக்ஸ் கோடுன்னு ஒன்று வரப்போகுது அப்படின்னுட்டு. அதுல வந்து டாக்ஸ் ஆடிட் வந்து இது வரைக்கும் சிஏ மட்டும் தான் பண்ண முடியும். இந்த டாக்ஸ் ஆடிட்னு ஒன்று இருக்கு சரியா, அது யார் மட்டும் தான் பண்ண முடியும், சிஏ மட்டும் தான் பண்ண முடியும், ஆக்ட்ல ஸ்பெசிஃபிக் மென்ஷன் இருக்கு. பட் இந்த டைரக்ட் டாக்ஸ் கோட்னா இன்கம் டாக்ஸ் படிக்கிறீங்களா, இன்கம் டாக்ஸ் ஆக்ட் 1961 அதை அப்படியே தூக்கி கொளுத்தி போட்டுட்டு புதுசா அவங்க எடுத்துட்டு வராங்க புதுசா. அதுக்கு பேர் தான் டிடிசி கோட், டைரக்ட் டாக்ஸ் கோடுன்ட்டு. அதுல வந்து they given the power that அந்த டாக்ஸ் ஆடிட்டை யார் வேணா பண்ணலாம், யார் வேணா போற வரவங்க இல்ல, சிஏ, சிஎம்ஏ, சிஎஸ் இவங்க 3 பேர்ல யார் வேணா பண்ணலாம். சோ இந்த பவர் கொடுத்தாங்கன்னா சிஏ கிட்ட இருந்து அந்த பவர் வந்து அப்படி நம்ம பறிச்சு சிஎஸ்எம் பண்ணலாம், சிஎம்ஏ பண்ணலாம். பட் சிஎம்ஏ காஸ்ட் ஆடிட் பர்టిక్యులரா பண்ணலாம்ல, அவங்க மட்டும் தான் எக்ஸ்பர்டைஸ்ல அவங்க மட்டும் தான் பண்ணணும்ன்றது ரூல்ல இருக்கு. அதனால ஓகே ஓகே சிஎம்ஏ செக்ரட்டரி ஆடிட் சிஏ மட்டும் தான் பண்ணணும், காஸ்ட் ஆடிட் சிஎம்ஏ மட்டும் தான் பண்ண முடியும், செக்ரட்டரி ஆடிட் சிஎஸ் மட்டும் தான் பண்ண முடியும். இது 3 தான் வந்து ஸ்பெசிபிக் பவர்ஸ் given to you, that too if you are doing practice, if you are having certificate in practice. பாருங்க சார், ரோல் ஆஃப் கம்பெனி செக்ரட்டரி, இந்த கம்பெனிஸ் இந்த ரோல் நான் படிக்க விரும்பல, நீங்க படிச்சுக்கோங்க. சிஎஸ் ஆடிட்டர், இங்க ஆடிட்டர்னு எதை மென்ஷன் பண்றாங்க அப்படின்னா செக்ரட்டரியல் ஆடிட்டர் தான் மென்ஷனிங். To ensure corporate discipline and compliance with laws, Companies Act confines the company secretary to annex secretary audit report to the authorities. Form number MR3. அதே மாதிரி you can act as advising the agent, buyback of shares அந்த டைம்லலாம். இது ஆல்ரெடி மேலே படிச்சது ஒரு ரெப்பிட்டேஷன். கம்பெனி செக்ரட்டரி ஆடிட், இதுதான் சார் உங்களோட பவர் செக்ஷன். நீங்க எந்த செக்ஷன் ஞாபகம் வச்சுக்கிறீங்களோ இல்லையோ, இன்டர்வியூலாம் போனீங்க இந்த செக்ஷன் கேட்காம இருக்க மாட்டாங்க. இந்த செக்ஷன் கேட்டு தெரியல அப்படின்னா திட்டுவாங்க. கிளியர்? இந்த செக்ஷன் 204 தான் உங்களுக்கு பவரே கொடுக்குது, தட் ஒன்லி சிஎஸ் தான் செக்ரட்டரி ஆடிட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றதே யாரு தான், இந்த செக்ஷன் 204 தான். கிளியர்? செக்ஷன் 204 secretarial audit. Then legal advisor of business, link between intra and companies, keep record of legal works. அவ்வளவுதான் சார். நவ் ப்ரொசீஜர் எப்படி நீங்க வந்து ஹோல் டைம் செக்ரட்டரி அப்பாயின்ட் பண்ணுவீங்கன்னா அதே தான் சார். அட்வர்டைஸ் த போஸ்ட், லிங்க்டின்லயோ ஏதோ ஒன்று போஸ்ட்ல அப்பாயின்ட் பண்ணுங்க, இந்த மாதிரி எங்களுக்கு சிஎஸ் ரெக்யர்மெண்ட் இருக்குன்றது. தென் இன்டர்வியூ பண்ணுங்க. இன்டர்வியூ பண்ணிட்டு போர்டில் வந்து யூ டு அப்பாயிண்ட், கன்வீன் போர்ட் மீட்டிங் ஆஃப்டர் கிவிங் நோட்டீஸ் டு ஆல் த டைரக்டர்ஸ் ஆஃப் த கம்பெனி செக்ஷன் 173. போர்ட் மீட்டிங் நீங்க இது பண்ணுங்க. கிளியர்? அதுக்கப்புறம் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி அப்பாயிண்ட் தெம். அதுக்கப்புறம் MGT 14 யூ ஹவ் டு அப்பாயிண்ட், DR 12 யூ ஹவ் டு அப்பாயிண்ட். A company shall not hold office then one company accepting. இது எல்லாமே நம்ம மேலே கவர் பண்ணியாச்சு, டோன்ட் வாண்ட் ரிப்பீட். எல்லாமே கவர் பண்ணியாச்சு, நீங்க படிங்க புரியும். டியூட்டிஸ் ஆஃப் கம்பெனி செக்ரட்டரி இதுவுமே நம்ம அங்கங்க கவர் பண்ணிட்டோம் சார். ஒழுங்கா கம்ப்ளைண்ட்ஸை பார்த்துக்கோங்க, கம்பெனி வந்து செக்ரட்டரியல் ஸ்டாண்டர்ட்ஸ் படியும் அவங்க ஃபாலோ பண்றாங்கன்றதை என்ஷூர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து தென் ரெஸ்பான்சிபிலிட்டி பவர்ஸ், டேரக்டர் டு ப்ரொவைட் டேரக்டர்ஸ்க்கு வந்து என்ன பண்ணுங்க, கைடன்ஸ் கொடுங்க, எந்தெந்த விஷயத்தெல்லாம் தேவைப்படுது அந்த விஷயத்துல கிவ் கைடன்ஸ் டு டேரக்டர்ஸ். மீட்டிங் ஒழுங்காக கன்வெயின் பண்ணுங்க. தென் ரெகுலேட்டர்ஸ்க்கு என்னென்ன தேவையோ யூ ஹவ் டு கிவ். ஃபார் எக்ஸாம்பிள் யூ ஹவ் டு ரெப்ரசன்ட் பிஃபோர் ரெகுலேட்டரி அத்தாரிட்டிஸ்னா டூ தட் ஆல்சோ. போர்டுக்கு அசிஸ்ட் பண்ணுங்க அஃபேர்ஸ் ஆஃப் த கம்பெனியில். உங்களோட டியூட்டிஸை ஒழுங்காக டிஸ்கஸ் பண்ணுங்க. கிளியர்? தென் ரிமூவல் ஆஃப் கம்பெனி செக்ரட்டரி சார். ரிமூவல் ஆஃப் கம்பெனி செக்ரட்டரி சின்ஸ் யாரு வந்து அப்பாயிண்ட் பண்ணா, போர்டு தானே அப்பாயிண்ட் பண்ணாங்க. Since he is appointed by the board of directors has absolute discretion to remove also or to terminate services anytime before
எனி ரீசன் ஆர் வித்தவுட் எனி ரீசன். ஹவர் பிரின்சிபல்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் என்றால் சிம்பிள் சார். யார் உங்களை அப்பாயின்ட் பண்றாங்களோ அவங்க தான் என்னவும் பண்ண முடியும், ரிமூவும் பண்ண முடியும். இஃப் தே வாண்ட் தே கேன் டூ. வித் ரீசனோ இல்லை வித்தவுட் ரீசனோ தே கேன் ரிமூவ் யூ. எப்படி ரிமூவ் பண்ணணும், ப்ரொசீஜர் ஃபார் ரிமூவல்னா அப்படி அதே தான் சார். தென் இன் அக்கார்டன்ஸ் வித் போர்டு கன்வென் போர்ட் மீட்டிங், ஓகேவா, அதில் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி ரிமூவ் பண்ணிடுங்க. அங்கே மேலே படிச்சதுக்குன்னு அப்படியே ஆப்போசிட் தான் சார். ரிமூவ் பண்ணும்போதும் என்ன பண்ணணும், அப்பாயின்ட் பண்ணும்போது DIR-12, ரிமூவ் பண்ணும்போது DIR-12 ஃபார்ம் ஃபைல் பண்ணுங்க. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் கிட்ட 24 மணி நேரத்துக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க, இந்த மாதிரி நாங்கள் இவங்கள ரிமூவ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது. அவ்வளோதான். நோட்டீஸ் தேவைப்படுது, நோட்டீஸ் கொடுங்க. தென் இந்த வேகன்சியை 6 monthsக்குள்ள ஃபில் பண்ணிடுங்க. இந்த பாயிண்ட் ஞாபகம் ஸ்டார்டிங் கிளாஸோட செஷன் ஸ்டார்டிங்ல படிச்ச ஞாபகம் இருக்கா? இஃப் எனி வேகன்சி அரைசிங் தென் இட் ஹேஸ் டு பி ஃபில்டு வித்தின் 6 months. அந்த பாயிண்ட் தான் இந்த பாயிண்ட். கிளியர்? நவ் ஆஃபீஸர் ஹூ இஸ் இன் டிஃபால்ட். நம்ம மேல இருந்து படிச்சுட்டு வந்தோம் இல்லையா, ஆஃபீஸர் இன் டிஃபால்ட் ஹேஸ் டு பே பெனால்டி ஆஃப் ₹50,000 அதெல்லாம். இப்போ அந்த ஆஃபீஸர் யாரு சார் அப்படின்றத இங்க படிக்க போறோம். கிளியர்? ஃபர்ஸ்ட் அதுக்கு ஆஃபீஸர் இன் டிஃபால்ட் படிக்கிறதுக்கு முன்னாடி ஆஃபீஸர் யாருன்னு படிக்கணும். கிளியர்? ஆஃபீஸர் இன் டிஃபால்ட் யாருன்னு படிக்கிறதுக்கு முன்னாடி யூ ஹேவ் டு ஸ்டடி ஆஃபீஸர், தென் ஒன்லி யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் த ஆஃபீஸர் இன் டிஃபால்ட். இட்ஸ் லைக் வந்து பாகுபலி 2 படம் பார்க்கணும்னா பாகுபலி 1 என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். சிமிலர் டு தட். Officer includes any director, manager, or KMP, or any person in accordance with whose directions or instruction the board of directors or any one or more of the directors is or accustomed to act. சார் அப்படின்னா என்னன்னா, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் நீங்க சொல்றது யாரு சொல்றத வந்து போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் கேட்கறாங்களோ அவங்க வந்து ஆஃபீஸர் சார். என்னது? யாரு சொல்றத போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் போர்டு கேட்குதோ, நாட் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மியர்லி, போர்டு கேட்குதோ அவங்க வந்து என்னது, ஆஃபீஸர். அவ்வளவுதான். மீனிங் he is an important person. ஓகேவா? ஒன் ஆஃப் த கீ ஆக்ட் என்னதுன்னா, கீ கான்செப்ட்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் ஆக்ட் இந்த மீனிங் த டேர்ம் ஆஃபீஸர் இன் டிஃபால்ட் அண்டர் எனி liability of the company has been imposed. Straight away we'll study this sir. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் இன் டிஃபால்ட் அப்படின்னு என்னதுன்னா, for the purpose of any provision in this act which enacts that an officer of the company who is in default shall be liable to pay any penalty or punishment by way of imprisonment or otherwise, means any of the following officer, namely whole time director. சார் ஆஃபீஸர் இன் டிஃபால்ட் என்னன்னு புரிஞ்சுதுல? ஆஃபீஸர் இன் டிஃபால்ட்னா அவங்க மேல ஏதோ ஒரு இம்ப்ரிசன்மெண்ட்டோ பெனால்ட்டியோ போட்டாங்கன்னா அவங்க தான் ஆஃபீஸர் இன் டிஃபால்ட். அப்போ ஆஃபீஸர்னா யாரு? ஹோல் டைம் டைரக்டர், KMP, இவங்க எல்லாருமே ஆஃபீஸர்ல. இஃப் ஹீ இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் சம்திங் அண்ட் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க ஹானர் பண்ணல, ஃபுல்ஃபில் பண்ணல அப்படின்னா தென் அவங்க மேல பெனால்ட்டி போடுவாங்க. பெனால்ட்டி போட்டாங்கன்னா தென் ஹீ இஸ் ஆஃபீஸர் கிடையாது, ஹீ இஸ் ஆஃபீஸர் இன் டிஃபால்ட். பக்கா? அதான் இங்க சொல்லியிருக்காங்க. Where there is no KMP, such director has may prescribed all those things. Clear? புரியுது? That is what they have given here. Just to go through பண்ணிக்கோங்க. That is more than sufficient. இப்போ we are coming to the important topic, remuneration to managerial person. இவ்வளவு இருக்கு ஒன்றும். ஃபர்ஸ்ட் ரெமுனரேஷன் என்னது சார்? ரெமுனரேஷன் சிம்பிள் சார். ரெமுனரேஷன் மீன்ஸ் எனி டைப் ஆஃப் கம்பன்சேஷன் தட் இண்டிவிஜுவல் ஆர் எம்ப்ளாயி ரிசீவ்ஸ் as பேமெண்ட் ஃபார் சர்வீஸ் ரெண்டர்ட் இன் ஆர்கனைசேஷன். நீங்க ஆர்கனைசேஷன் ஒரு சர்வீஸ் கொடுத்துருக்கீங்க, அதுக்கு அவங்க கொடுக்குற ஒரு பெனிஃபிட் தான் ரெமுனரேஷன். அது கொடுக்குற அவங்க பெனிஃபிட் என்னது? ரெமுனரேஷன். சார் அது ரெமுனரேஷன் காசாக தான் கொடுக்கணும் கிடையாது, பெனிஃபிட்டாக கூட கொடுக்கலாம். ஒரு கார் கொடுக்கலாம், ஒரு AC, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், லேப்டாப். இன்சென்டிவ்ல ரெமுனரேஷன் தான். இன்சென்டிவ்லாம் ரெமுனரேஷன்ல தான். இன்சென்டிவ்ஸ் ஃபைன். ஆமா, பட் இந்த ரெமுனரேஷன் டேர்ம் இன் ஜென்ரலா எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்றேன் நான். இந்த ரெமுனரேஷன் இன் ஜென்ரலா எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, போர்ட் ஆஃப் இந்த போர்ட் மீட்டிங்லாம் நடக்குதுல்ல, அதுக்கு சிட்டிங் ஃபீஸ்ன்னு வாங்க. ஸோ அந்த டைம்ல தே வில் யூஸ் த வேர்ட் இந்த ரெமுனரேஷன் அப்படின்றது. ரெமுனரேஷன் மீன்ஸ் சிம்பிளி எனி அமௌண்ட் யூ ஆர் கிவிங் டு தென் இண்டிவிஜுவல் ஆர் எம்ப்ளாயி, அவங்க சர்வீஸ் ரெண்டர் பண்றது கொடுக்கறது ரெமுனரேஷன், அவ்வளவுதான். சார் சேலரின்றது வந்து நேரோ டேர்ம், ரெமுனரேஷன் அப்படின்றது ப்ராடர் டேர்ம். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா போதும். சேலரி எப்போ மட்டும் தான் கொடுப்பீங்கன்னா எம்ப்ளாயர் எம்ப்ளாயி ரிலேஷன்ஷிப் இருந்தால் மட்டும்தான் சேலரின்றது கொடுப்பீங்க. இங்கேயோ படிச்ச மாதிரி யாருக்காச்சும் லைட் எரியும். கிளியர்? மேனேஜரல் ரெமுனரேஷன் அப்படின்னு தட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் எம்ப்ளாயி சேலரிக்கும் ரெமுனரேஷனுக்கும். ஸோ சேலரி இஸ் அ நேரோ டேர்ம், ரெமுனரேஷன் இஸ் அ வைடர் டேர்ம். கிளியர்?
Just a minute. So managerial remuneration, though the term managerial remuneration is not defined in the act, but simply managerial remuneration, the amount you are paying to KMP, அதுதான் வந்து என்னது managerial remuneration. Then from here we have to study that section 197 of the act provides provisions relating to overall maximum managerial remuneration payable by a public company and managerial remuneration payable by it in case of inadequate profits. Dividend படிச்ச மாதிரி தான் சார். ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் மேனேஜர் ரெமுனரேஷன் எவ்வளோ கொடுக்க முடியும், ஈவன் இன் கேஸ் ஆஃப் இன்அடிக்வேட் ப்ராஃபிட் இருந்தாலும் எவ்வளோ என்னால் பே பண்ண முடியும் அப்படின்றதுக்கான செக்ஷன் தான் 197. ஸோ செக்ஷன் 197 என்னது மேக்ஸிமம் ரெமுனரேஷன் எவ்வளோ கொடுக்க முடியும் யாருக்கு, ஃபார் மேனேஜிங், தட் இஸ் மேனேஜரியல் பர்சனுக்கு, கேஎம்பிக்கு மேக்ஸிமம் நான் எவ்வளோ வந்து ரெமுனரேஷன் கொடுக்கலாம் அப்படின்றது தான் இது. லிசன் திஸ் வெரி கேர்ஃபுல்லி, இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ மேனேஜர் ரெமுனரேஷன் எவ்வளோ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றது செக்ஷன் 197. It has to be read with Schedule 5. Section 197 has to be read with Schedule 5. என்னாச்சு ஷாலி, நடுவில் இல்லையா இல்லை இருந்தீங்களா? இப்போ ஜாயின் பண்ணுறீங்க. ஓகே, சார் மிஸ் ஆன பாயிண்ட் என்ன இருந்துச்சுன்னா ரெக்கார்டிங்ல பார்த்துக்கோங்க. காலேஜ் இருக்கா இன்னைக்கு? இல்ல சார், நான் ஃபுல்லா தான் இருக்கேன். லீவ் ஆகல. சாரி கரெக்டாக காட்டல, நான் கேட்டேன். காலேஜ் இருக்கா இன்னைக்கு? ஆமா சார். ஓகே, எத்தனை மணி இருக்கும் கிளாஸ் அட்டெண்ட் பண்ண முடியும்? இன்னொரு கொஞ்ச நேரம். அந்த கொஞ்ச நேரம் தான் டைம் கேட்டேன். ஓகே ஃபைன். ஸோ மேனேஜர் ரெமுனரேஷன் செக்ஷன் 197 அண்ட் ஸ்கெடியூல் 5, சரியா? ஸோ பார்ட் 2 ரெமுனரேஷன் என்ன, செக்ஷன் 1, செக்ஷன் 2, செக்ஷன் 3, செக்ஷன் 4, செக்ஷன் 5, இந்த மாதிரி 5 இருக்குதா? சி சார், இது வந்து ஸ்கெடியூல் கிடையாது, செக்ஷன். ஸ்கெடியூல் 5க்குள்ளார பார்ட் 2 இருக்கு. பார்ட் 2க்குள்ளார என்ன இருக்கு? தேர் ஆர் 5 செக்ஷன், சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் செக்ஷன் 1, இன் கேஸ் ஆஃப் ப்ராஃபிட், கம்பெனியில் வந்து ப்ராஃபிட் இருந்ததுன்னா தென் மேக்ஸிமம் எவ்வளோ ரெமுனரேஷன் நீங்கள் பே பண்ணலாம் யாருக்கு? கேஎம்பிக்கு. மேக்ஸிமம் கம்பெனிக்கு ப்ராஃபிட் இருக்கிறது மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோ பே பண்ணலாம், அது செக்ஷன் 1ல சொல்லுவாங்க. செக்ஷன் 2ல என்ன சொல்லுவாங்கன்னா, இஃப் தேர் இஸ் நோ ப்ராஃபிட், இல்லை இன்அடிக்வேட் ப்ராஃபிட், ப்ராஃபிட்டே இல்லை இல்லைன்னா கம்மியான அளவுக்கு தான் ப்ராஃபிட் இருக்கு. செக்ஷன் 3, ஸ்பெஷல் சர்க்கம்ஸ்டன்ஸ் இன் கேஸ் ஆஃப் நில் ஆர் ஆர் இன்அடிக்வேட் ப்ராஃபிட். அது இன்அடிக்வேட் ரெண்டும் தனித்தனி கிடையாது, ரெண்டும் சேர்த்து இன்அடிக்வேட் ப்ராஃபிட். தேர் ஆர் ஸ்பெஷல் சர்க்கம்ஸ்டன்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து இன் கேஸ் ஆஃப் ப்ராஃபிட் இருக்குது, செகண்ட் ப்ராஃபிட் இல்லை கம்மியா இருக்கு, தேர்ட் வந்து ஸ்பெஷல் சர்க்கம்ஸ்டன்சஸ், ஃபோர்த் வந்து பெர்க்விசிட் நாட் மேனேஜர் ரெமுனரேஷன். ஸோ பெர்க்விசிட் ரிலேட்டடா. தென் லாஸ்ட் இஸ் செக்ஷன் 5, ரெமுனரேஷன் பேயபிள் டு கேஎம்பி இன் 2 கம்பெனிஸ். 2 கம்பெனிஸ்ல இருந்தா என்ன, இந்த விஷயங்களை தான் we are going to discuss now. So first, listen this, in the paragraph is very 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 important, listen this very carefully. Section 196 197 subsection 1 என்ன சொல்லுதுன்னா, provisions for overall maximum remuneration, managerial remuneration maximum நீங்க எவ்வளவு கொடுக்கலாம் அப்படின்றத எங்க சொல்லியிருக்காங்க, செக்ஷன் 197 subsection 1ல. ஸோ மேக்ஸிமம் எவ்வளவு கொடுக்கலாம், the total managerial remuneration payable by a public company with directors, including managing director and whole-time director and its manager in respect of any financial year shall not exceed, எவ்வளோ, shall not exceed 11% of the net profit for that financial year, computed in manner section 198 of the Companies Act 2013. Clear? சார் இங்க 2 விஷயம் சார். செக்ஷன் 197, ஸ்கெடியூல் 5, செக்ஷன் 198, இது மூணுத்தையும் வச்சு பார்த்தா மட்டும் தான் உங்களால இந்த செக்ஷனை புரிஞ்சுக்க முடியும், சரியா? Listen this carefully. செக்ஷன் 197ல என்ன சொல்லியிருக்காங்க, வெரி சிம்பிள், மேக்ஸிமம் 11% ஆஃப் த நெட் ப்ராஃபிட் தான் கொடுக்க முடியும். அதுக்கப்புறம் அந்த நெட் ப்ராஃபிட் எப்படி நீங்க கம்ப்யூட் பண்ணணும்னா, செக்ஷன் 198ல சொல்லியிருக்கிறபடி நீங்க நெட் ப்ராஃபிட் கம்ப்யூட் பண்ணணும். கிளியரா? செக்ஷன் 198 ஆஃப் த கம்பெனிஸ் ஆக்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்படிதான் நீங்க வந்து என்ன பண்ணணும், இப்படிதான் நீங்க வந்து நெட் ப்ராஃபிட் கம்ப்யூட் பண்ணணும்னு இருக்காங்க. ஸோ அதுபடி யூ ஹாவ் டு அரைவ் த நெட் ப்ராஃபிட். அந்த நெட் ப்ராஃபிட்ல 11%. பக்கா இந்த அண்டர்ஸ்டாண்டிங் புரிஞ்சுதா? ஸோ இப்போ செக்ஷன் 197 சப்செக்ஷன் 1 என்ன சொல்லுதுன்னா, மேக்ஸிமம் 11% தான் வந்து கொடுக்க முடியும். தட் இஸ் டோட்டல் மேனேஜர் ரெமுனரேஷன். டோட்டல் மேனேஜர் ரெமுனரேஷன் 11% தான் கொடுக்க முடியும். அண்ட் அந்த எப்படி நீங்க அந்த 11% கம்ப்ளீட் பண்ணுவீங்கன்னா,
நெட் ப்ராஃபிட்ல 11%. அந்த நெட் ப்ராஃபிட் எப்படின்னா செக்ஷன் 198 என்ன சொல்லியிருக்கோ அது பிரகாரம். The company may pay remuneration to manage remuneration exceeding total limit of 11% of the net profit also. The approval of members at the general meeting is required. However, limit of remuneration shall be as per schedule 5. அதுக்கு மேல கொடுக்கணும் நீங்க கொடுக்கலாம் மெம்பர்ஸோட பர்மிஷன் வாங்கிட்டு, பட் தேர் ஆர் அகைன்ஸ்ட் தேர் ஆர் சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் தட் அண்ட் ஆல் வி ஸ்டடி நவ். ஆஸ் ஆஃப் நவ் பேஸ் என்ன இருக்கணும் உங்க மைண்ட்லனா 11% ஆஃப் டோட்டல் நெட் ப்ராஃபிட்ல இருந்து. அண்ட் அந்த நெட் ப்ராஃபிட் எப்படி கண்டுபிடிக்கணும், செக்ஷன் 198ல சொன்னபடி கண்டுபிடிக்கணும். இந்த செக்ஷன் ஷால் அப்ளை ஒன்லி டு யாருக்கு மட்டும்தான், பப்ளிக் கம்பெனிஸ் அண்ட் ஹென்ஸ் பிரைவேட் கம்பெனி கேன் பே ரெமினி, அவங்க எவ்வளவு வேணா கொடுத்துக்கலாம். கிளியர்? இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் கேட்கறேன், யூ ஹேவ் டு டெல். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது இல்லையா, அது பப்ளிக் கம்பெனி இல்ல பிரைவேட் கம்பெனியா? இந்த மீட்டிங் முடிய போது someone's in the meeting, we will resume that. அதில் ஆன்சர் பண்ணிட்டு then if you want to go you can go. For Shalini only நான் சொல்றேன். So join in that meet weekly. சிவனேஷ் மீட்டிங் அனுப்பிச்சு விடுங்க. சிவனேஷோ இல்லை யாரோ ஒருத்தர். யா ஓகே அனுப்புறேன்.